இந்த கதை ஒரு பெண் புலி, மாபெரும் வீராங்கனை இல்லை, சுதந்திர போராட்டத்திற்கு எரிந்த முதல் தீப்பொறியான ஒரு வீர மங்கையின் வீர வரலாறு. ஆமாங்க, 1730 ராமநாதபுரத்துல ஒரு அரச குடும்பத்தில் ஒரு மகளாக பிறந்தவர்தான் வீரவேலு நாச்சியார். அவர் ஆட்சி செய்யறதுக்கு மட்டும் அவங்க பழகல, அவங்களுக்கு குதிரை ஏற்றம், போர்க்கலைகள், சிலம்பம், வில்வித்தை என்று பல கலைகளை கற்று தேர்ந்திருந்தாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற பல மொழிகளும் கற்று தேர்ந்திருந்தாங்க. அப்படி வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினவங்க தான் வீரவேலு நாச்சியார். அவங்க சிவகங்கையின் மன்னர் முத்து வடுகநாத தேவரை மணந்தாங்க. இருவரும் சிவகங்கைய ஞானத்துடனும் வீரத்துடனும் பல நாள் ஆட்சி செய்து வந்தாங்க. ஆனா காலனித்துவ பேரரசின் கீழ் அமைதி எங்க நிற்கும்? 1772 ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப்புடன் சேர்ந்து திடீர் தாக்குதலை நடத்தினாங்க. மன்னர் கொல்லப்பட்டார், அரண்மனை எரிக்கப்பட்டது. வேலு நாச்சியார் தன் மகளுடன் அங்கிருந்து தப்பி சென்றாங்க. அவங்களோட இதயம் உடைந்திருந்தது. ஆனாலும் வீரம் கொஞ்சம் கூட குறையவில்லை. 8 நீண்ட வருடங்கள் காட்டுக்குள் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் அவர்கள் தனியாக இல்லை. அங்கேதான் இருபெரும் மா வீரர்களை சந்தித்தனர். அவர்கள் வேறு யாரும் அல்ல, பெரிய மருது மற்றும் சின்ன மருது. அவர்களின் வீரத்தை பற்றி நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வேண்டும்? அவங்க போர் திட்டத்துல மிகப்பெரிய வகுப்பாளர்கள், தமிழ் எதிர்ப்பின் அடையாளங்கள். அவர்கள் இருவரும் வீரமங்கைக்கு தளபதியாக மட்டுமல்ல, சகோதரர்களாகவும் இருந்தாங்க. அவங்க வீரமங்கையின் கிளர்ச்சி படைகளை ஒழுங்கமைத்தனர், ஆயுதங்களை உருவாக்கினார், ஆங்கிலேயரை எதிர்த்து போராட போகும் போருக்கு வீரர்களுக்கு பயிற்சி அளித்தனர். தன்னம்பிக்கை மட்டும் போதாது என்பதை கொஞ்ச நாள் கழிச்சு வேலு நாச்சியார் உணர்ந்தாங்க. அதனால் தன் படைபலத்தை பெரிதாக்க நினைத்தாங்க. அப்போதுதான் மைசூரில் உள்ள திப்பு சுல்தானை சந்திக்க சென்றாங்க. அங்க அவைக்குள்ள சென்றவுடன் அரசியின் கம்பீரத்துடன் நின்று கொண்டிருந்த வேலு நாச்சியாரை பார்த்து அவையில் பேச சொன்னார். வேலு நாச்சியார் பேச தொடங்கியதும் அவையே அரண்டு நின்றது. ஏன்னா அவங்க தமிழ்ல பேசல, உருதுவில் பேசினாங்க. நான் என் சிம்மாசனத்திற்காக போராடவில்லை, என் மக்களுக்காக போராடுகிறேன். ஆதலால் நீங்கள் என்னுடன் துணை நில்லுங்கள் என்று சுல்தானிடம் உருதுவில் கேட்க, திப்பு சுல்தான் அவர்களின் சரளமான உருது பேச்சையும் வீரத்தையும் கண்டு வியந்தே போயிட்டார். எழுந்து நின்று சொன்னார், என் படை உன்னுடன் நிற்கும் என்று. இதனால வேலு நாச்சியாருக்கு ஆயுதங்களும் வீரர்களும் பயிற்சி முகாம்களும் ஒரு புரட்சிக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சது. பிறகு மருது சகோதரர்கள் மற்றும் திப்பு சுல்தான் உதவியுடன் வேலு நாச்சியார் ஒரு புரட்சி படையவே உருவாக்கினாங்க. அவங்களோட அச்சமற்ற தளபதி குயிலியை ஒரு பெண் படை பிரிவுக்கு தலைவியாக நியமிச்சாங்க. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் படை ஒவ்வொரு அடியும் ஒரு நினைவை சுமந்தது. ஒவ்வொரு வாளும் நீதியின் வாக்குறுதியாக இருந்தது. ஒரு நாள் போர் வியூகத்தை வகுத்து கொண்டிருக்கும் போது ஆங்கிலேயர்களின் படையையும் குறைத்து மதிப்பிடாமல் அவர்கள் பலத்தை உடைக்க நினைச்சாங்க. அவர்களின் பலம் அவர்களின் ஆயுத கிடங்கு, அதை வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைத்தனர்.
குயிலி தானாக முன்வந்து ஒரு இறுதி முடிவை எடுத்தார். தன் மீது எண்ணெயை ஊற்றி தீயை மூட்டி தானே ஒரு வேங்கையாக மாறி ஆயுத கிடங்கிற்குள் பாய்ந்தார். அவள்தான் இந்தியாவின் முதல் வனித வெடிகுண்டு. அவளின் தியாகம் போரின் போக்கையே மாற்றியது. ஆங்கிலேயர்கள் நடுங்க வைத்தது. ஆங்கிலேயர்களை நிலைகுலைந்திருந்திருக்க வேளையில் வேலு நாச்சியார் சிவகங்கையின் மீது இறுதி தாக்குதலை தொடங்கினார். மருது சகோதரர்கள் தங்கள் தலைமை தாங்கிய கிராமவாசிகள் வீரர்களை கொண்டு வந்து போரில் கலந்து கொண்டார். 1780 தனது ராஜ்யத்தை ஆங்கிலேயர்களை தோற்கடித்து மீட்டெடுத்தாள் வேலு நாச்சியார். இது இந்திய சரித்திரத்திலே முதல் முறை இழந்த நிலத்தை போரிட்டு மீட்டெடுத்த ஒரே வீர மங்கை வீரவேலு நாச்சியார். பின் மீட்டெடுத்த நிலத்தை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையுடன். இது தான் வீரமங்கையின் வேலு நாச்சியாரின் வீர சரித்திரம். 1857 ஜான்சி ராணிக்கு முன் வாழ்ந்தவர் வேலு நாச்சியார். ஒரு வீரத்தின் அடையாளம். பெண்ணின் சக்தி என்னவென்று இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர்தான் வீரவேலு நாச்சியார். ஆங்கிலேயர் சாம்ராஜ்யமே பார்த்து நடுங்கிய ஒரு வீரப்பெண் வீரவேலு நாச்சியார்.